நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதிகால வேளையிலே ஒரு வேதபோதி நாம் தியானித்து ஜெபிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் 3 பாயிண்ட். புசித்தாலும் அது ஃபர்ஸ்ட், குடித்தாலும் செகண்ட் பாயிண்ட், எதை செய்தாலும் 3வது பாயிண்ட். எல்லாவற்றையும், இந்த பூமியிலே ஜீவ சுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம உயிரோடு இருக்கிறோம், சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம். நம்ம என்னெல்லாம் வேலை செய்கிறோமோ, என்னெல்லாம் நம்ம செய்கிறோமோ, எதை செய்தாலும் எல்லாவற்றையும் அப்படின்னா A to Z, காலையிலிருந்து ராத்திரி வரைய 24 hours எல்லாம், ஃபேமிலி எல்லாம், பிஸ்னஸ் எல்லாம், கம்பெனி எல்லாம், பிறந்த நாள்லேருந்து இந்த நிமிஷம் எதை செய்தாலும், இல்லை இன்னைக்கு தான் புதுசாக கேட்குறேன், எதை செய்தாலும் நம்ம தேவனுடைய நாமம் மகிமைக்கென்று நம்ம செய்கிறோமா? இதை நம்ம யோசித்து பார்த்தால் நிறைய கால்குலேஷன் நமக்கு கிடைக்கும். நிறைய காரியங்களை அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், யோசிக்க முடியும். எப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கும்போது, ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் சர்ச்சில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், தேவனை துதிக்கிறோம், ஆராதனையில் கலந்து கொள்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம். அது ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். சில குடும்பத்திலே மற்ற நாளில் சர்ச்சுக்கு போவாங்க. ஆன்லைன் மூலியமாக கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் சில குடும்பத்தில் தினம்தோறும் கேட்குறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம உயிரோடு இருக்கிறோம். உயிரோடு இருக்கும்போது சாப்பிட்டாலும் சரி, தண்ணி குடித்தாலும் சரி, என்ன வேலை செஞ்சாலும் சரி, அது மூலியமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுதா? தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்துறோமா? புதிய ஏற்பாட்டில் இப்படி எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டில், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மளை உயிரோட வச்ச நோக்கம் என்ன? எதுக்காக நமக்கு ஜீவனை தந்திருக்காரு? அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, 24 மணி நேர வாழ்க்கையில தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த நம்மளால முடியுதா? தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோமா? அதை நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கணும். நிறைய நேரத்தில் இந்த உலகத்துக்குள்ளே போகும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் நிறைய இருக்கு. நானும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறேன். 24 மணி நேர வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்கிறோம், என்ன செய்கிறோன்னு சொல்லி நானும் யோசித்து பார்க்குறேன், நீங்களும் யோசித்து பார்க்குறீங்க. நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, புசித்தாலும் குடித்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று எதை செய்தாலும் அப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கா? இதை நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். இதையே மறுபடியும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, தேவைக்காக சில குடும்பத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வராங்க. அந்த தேவைகள் முடிந்த உடனே கர்த்தரை மறந்து விடுறாங்க. இது ஒரு வேதனையான காரியம். அதை நம்ம எப்படி சொன்னால் புரியும் அப்படின்னா, சரீரத்தில் ஒரு சின்ன ஒரு வியாதி, ஒரு பலவீனம், ஒரு நோய், உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு டாக்டரை போய் பார்த்து மருந்து மாத்திரை வாங்கிட்டு வந்து உடனே போடுவாங்க. இதையே நம்ம காலையில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த மாத்திரை முடிஞ்ச உடனே வியாதி சரியாயிட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க. நமக்கு ஒரு அற்புதம் வேணும், ஒரு அடையாளம் வேணும், ஒரு அதிசயம் வேணும், நமக்கு ஒன்று தேவை இருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் போகிறோமா?
இல்லை எப்பொழுதுமே தேவனோட சமூகத்தில் இருக்கிறோமா? எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமானபடி தான் நம்ம வாழ்றோமா? நம்மளை உருவாக்குற தேவன் நம்மளை பார்த்துட்டே இருப்பார். நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம், நம்ம எதுக்காக இந்த பூமியில யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இதெல்லாம் நம்ம தான் யோசித்து பார்க்கணும். என் வாழ்க்கையிலே நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்காரு, கிருபை தந்திருக்காரு, நான் உயிரோடு இருக்கேன் அப்படின்னா எதுக்காக? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். ஒரு முழு பைபிளை ஃபுல்லாக வாசித்து கண்டுபிடிச்சதில் இதைத்தான் கண்டுபிடிச்சேன். அதனால் காலை வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, ஒரே ஒரு காரியம் மட்டும் செய்யுங்க. எப்பொழுதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. யோபனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபனுடைய மனைவி தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்லி யோபனுடைய மனைவி சொல்றாங்க. உடனே யோபு பக்தன் சொல்கிறார், நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே அநேக நன்மை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டோம். சில நேரத்தில் சில பாடுகள், சில உபத்திரங்கள் வரும்போது உடனே தேவனோட நாமத்தை தூசித்தரக்கூடாது. யோபு பக்தன் பொறுமையா இருந்தார். வாயில வார்த்தை விடல, நாவை காத்து கொண்டார், உதட்டை காத்து கொண்டார், பதறி பேசல. மோசே பதறி பேசிட்டார். இன்னைக்கு நிறைய வேலையில எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா பதறி பேசிடுவாங்க. நம்மளை உயிரோட வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம 3 நேரம் கர்த்தருடைய கிருபையினால திருப்தியாக சாப்பிடுறோமா? தேவன் நாம மகிமைக்காக நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த சாப்பாடு தந்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, நான் தண்ணி குடிச்சேன் தண்ணிக்காக ஸ்தோத்திரம்ப்பா, எனக்கு இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன்ப்பா, வியாபாரத்துக்கு போறேன்ப்பா, கம்பெனிக்கு போறேன்ப்பா, ஆஃபீஸ் போறேன், ஸ்கூலுக்கு போறேன், காலேஜ் போறேன், எங்க போனாலும் சரி என் கூட நீங்க வாங்கப்பா, என் கூட நீங்க இருங்கப்பா, உமக்கு பிரியமானபடி நான் வாழணும்ப்பா, உங்க சித்தத்தை மட்டும்தான்ப்பா நான் செய்யணும், நான் தேவனுக்கு மகிமைப்படுத்துற பிள்ளையா இருக்கணும்ப்பா, உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியத்தை நான் செய்யக்கூடாதுப்பா. தேவனோடு இணைந்திருக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய நேரத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் ஆசைப்படுறீங்க. நம்ம எப்படி திரும்ப யோசித்து பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம நிலைத்திருந்தால், கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்தால், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொண்டால், தேவனிடத்திலிருந்து எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். துதிக்கும் போது மனிதனுடைய கண்களில் கிருபை கிடைக்கும். துதிக்கிற பிள்ளைகளா இருக்கும்போது கட்டுகள் உடையும். துதிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கும். தேவ பிரசன்னத்துக்குள்ள இருக்கும்போது அவனோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது அந்த இடத்துல இருள் இருக்க முடியாது. தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது அவனுடைய முகம் பிரகாசமா இருக்கும். தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது தேவையில்லாத இடத்துல போய் அவங்க இருக்க மாட்டாங்க. தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது அவங்களுடைய நாவு தேவனை துதிச்சிட்டு இருக்கும். இருதயத்துக்குள்ள தேவனை துதிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பைபிள் வசனத்துல இருக்கு. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து புறப்படலாகாது. இன்னைக்கு சில குடும்பத்துல எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, துதிக்கிற பிள்ளைகள் தான் இன்னொரு பக்கம் நம்ம உதடு, நம்முடைய நாவு, அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அதைத்தான் நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில வேளையில கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாவு தான். அப்புறம் கண்கள் நிச்சை, அப்புறம் சிந்தனை,
அப்புறம் நம்ம இருதயத்துக்குள்ளே இந்த உலக காரியம், அப்புறம் கர்த்தர் பிரியமில்லாத இடத்துக்கு போகக்கூடிய காரியங்கள், இதில் தான் நமக்கு நிறைய காரியத்தில் சிக்கிக்கொள்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது அடுத்தடுத்த ஸ்டெப்பு growth, ஆவிக்குரிய growth நல்லா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் எனக்கு, நான் நல்லா வளரணும். ஒரு 2 மணி நேரம் கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. ஒரு 1 மணி நேரம் முழங்கால் நில்லுங்க. இரவும் பகலுமா தேவனை தேடுங்க. அதிகாலை வேளையில தேவனை தேடுங்க. ராத்திரி நேரத்தில் வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சா குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. வீட்டில் உண்மையாக இருங்க. பரிசுத்தமாக வாழ்ந்தால் மட்டும்தான் எல்லா விதமான கிஃப்ட்டும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மனுஷன் தேவனோட சமூகத்துக்கு போகணும் அப்படின்னா பரிசுத்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா, தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கும்போது அநேக பிரச்சனைகள். உணர்ந்து சொல்ற சில குடும்பங்கள் இருக்கு, கடமைக்காக சொல்கிற குடும்பங்கள் இருக்கு, கடமைக்காக வாழ்ற குடும்பங்களும் இருக்கு. நான் உயிரோடு இருக்கிறதே தேவனோட கிருபை தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்து வாழ்கிற குடும்பங்களும் இருக்கு. எப்போதுமே ஆன்லைன் மூலிமா பேசும்போது 2 ஜனங்களுக்கு நம்ம பேசிகிட்டு இருப்போம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களும் இருப்பாங்க. அதனால் 2 பக்கம் நம்ம பேசும்போது 2 விதமான ஜனங்களுக்கு செய்தி அட்டன் டைம் போயிட்டுருக்கும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் முதல்ல என்னதான் யோசித்து பார்க்கணும், என்னை கர்த்தர் மீட்டு எடுத்தார், நான் கர்த்தருக்காக நான் வாழ்கிறேன்னா, அதை ரட்சிக்கப்பட்ட ஜனம் யோசிக்கணும். அதே நேரத்தில் ஒரு மனுஷன் அந்த பூமியில் உயிரோடு இருக்கான், ஐயா நான் இணைந்திருக்கேன், நான் இன்னைக்கு உங்கள் செய்தியை நான் புதுசாக கேட்குறேன், உங்களை உயிரோடு வச்சுருக்காருல எதுக்காக? அந்த கேள்வியை நீங்கள் கொஞ்சம் கேட்டால் உங்களுடைய வாழ்க்கை எல்லாத்துக்கும் பரலோகத்துலேருந்து ஆன்சர் கிடைக்கும். ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்கும்போது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருக்கோ அத்தனை பிரச்சனைக்கு ஆன்சர் இந்த பைபிளில் இருக்கு. தனிப்பட்ட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கு காரணம் என்ன, மனம் திரும்புறதுக்கு காரணம் என்ன, எல்லாத்தையும் பார்க்கும்போது என் வாழ்க்கையிலே நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறேன், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது ஆவியானவர் கற்றுக் கொடுக்கும்போது தான் உள்ளான இதயத்துக்குள்ளே தேவனுடைய சமூகத்திலே என் உள்ளான இருதயம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படணும் அப்படின்னா நான் தேவனோட ஒப்புரவாக ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எத்தனை ஸ்டெப்பு இருக்கோ, என்னெல்லாம் இருக்கோ, அது எல்லாமே தேவனோடு ஒப்புரவாக ஆரம்பித்தேன். இந்த காரியத்தில் நான் உங்களை விட்டு தள்ளி போயிருக்கேன், இந்த காரியத்தில் நான் உங்களை விட்டு தள்ளி போயிருக்கேன், இந்த காரியத்தில் நான் உங்களை விட்டு தள்ளி போயிருக்கேன். இப்படி ஒரு மனுஷன் தேவனோடு பேச ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னாலே, தேவனோடு பழக ஆரம்பிச்சாச்சு அப்படின்னாலே, உலகத்தில் தேவையில்லாத காரியத்தை விட்டு வெளியில் வந்துடுவாங்க, கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஒரு மனுஷன் தேவனோடு நடக்க ஆரம்பித்தால் அவனோட வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கும், எப்பொழுதும் பரிசுத்தமாக வாழ முடியும், எப்பொழுதும். ஆனால் தேவனோடு நடக்கிற மனுஷனா இருக்கு. ஏனோக்கினுடைய வாழ்க்கையில தேவனோடு சஞ்சரித்தார், காணப்படாமற் போனார். இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிறோம். கடைசி காலத்தில் மறுரூபமாக்கப்படணும் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே சொத்து ஆசையோ, மண் ஆசையோ, நகை ஆசையோ, பொண்ணு ஆசையோ, இல்லை ஒரு பொருள் ஆசையோ, பெண் ஆசையோ எதுவுமே உள்ள என்ட்ராகக்கூடாது. தீமையை விட்டு விலகி ஓடிடணும், பொல்லாப்பை விட்டு விலகி ஓடிடணும், விக்கிரத்தை விட்டு விலகி ஓடிடணும், அசுத்தத்தை விட்டு விலகி ஓடிடணும், அருவப்பா தெரிஞ்சா விட்டுட்டு ஓடிடணும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வெளிச்சத்தில் வாழணும் அப்படின்னா விட வேண்டிய பாவங்கள் எல்லாமே செக் பண்ணணும். சில குடும்பத்தில் 10 வருஷம் 20 வருஷம் ஞானசனம் எடுத்து 20 வருஷம் ஆச்சு, சர்ச்சைக்கு போய் 20 வருஷம் ஆச்சு, ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்க முடியல. என்ன காரணம்? தேவனோடு இன்னும் எப்படி நடக்கிறோம் அதை கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்த்தால் ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில் நல்லா வளர முடியும். நமக்கு ஜீவனை தந்திருக்காரு. ஜீவனை தந்த தேவனுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? அதான் கேள்வி. நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும், இப்போ நான் சொல்லுவேன், கொரோனாக்கு அப்புறம் நான் எனக்கு உயிரோட இருக்கேன், கர்த்தர் ஸ்தோத்திரம்ப்பா, எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கீங்க, எனக்கு ஸ்தோத்திரம்ப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா.
உங்களை விட்டு நான் எங்கெல்லாம் தள்ளி போயிருக்கேன், நீ மன்னிச்சிருங்கப்பா. ஸ்தோத்திரம்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா நமக்காக பிதானிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பூமியில வாழ்ற காலத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமானபடி எப்படி வாழணும், கர்த்தருடைய வார்த்தையில நம்ம எப்படிலாம் நிலைத்து இருக்கணும், இதெல்லாம் நம்ம இப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை ஆச்சரியமா அதிசயமா இருக்கும். டெய்லி மிராக்கிளா இருக்கும். என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். நம்ம இருதயம் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கா? அதுதான் முக்கியம். உங்க இருதயம் தேவனோடு இருந்தால் போதும், ஆட்டோமேட்டிக்கா நீங்க தேவனை துதிக்க ஆரம்பிச்சுருவீங்க. எல்லாவற்றிலேயும் அப்படின்னாலே நம்ம யோசித்து பார்க்கலாம். சாப்பிட்றது மட்டும் இல்லை, தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்லை, எதை செய்தாலும், நம்ம என்ன செஞ்சாலும், ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போறீங்களா, எங்க போனாலும், எதை செய்தாலும், காலையிலிருந்து ராத்திரி எங்க போனாலும், எல்லாவற்றிலேயும், ஒரு பஸ்ஸில் உட்காந்துருக்கிறீங்களா, ஒரு காரில் இருக்கிறீங்களா, ஒரு ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கிறீங்களா, ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறீங்களா, எங்கே போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எந்த ட்ராவலில் இருந்தாலும், ஒருவேளை கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கலாம், யாராக இருந்தாலும் நமக்கு அந்த வேலையை கொடுத்தது தேவன். இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவ நாம மகிமைப்படட்டும். எனக்கு எல்லாமே வாசல் திறந்திருக்கீங்கப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நம்ம தேவனை மகிமைப்படுத்துறோம். எல்லாவற்றிலேயும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஐயா, ஒரு நேரம் சாப்பிடுறேனா, ஒரு நேரம் தண்ணி குடிக்கிறேனா, ஒரு சின்ன வேலையை பார்க்கிறேனா, எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். ஒருவேளை நான் அந்த காரியம் செஞ்சா தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னா விலகி போயிரும். இது செஞ்சா தேவனுக்கு மகிமை கிடைக்கும் அப்படின்னா செய்யணும். அப்படி நம்ம யோசித்தால் கண்டிப்பாக ஆசீர்வாதம். ஒரு சின்ன ஜெபம் முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிற சொல்கிறோம்ப்பா. இந்த நாளை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. 24 மணி நேரமும் தேவனுக்கு மகிமை செலுத்துகிற பிள்ளைகளாக இருக்கணும்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமாக நிரப்புங்க, உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. கர்த்தருடைய ஜீவனுக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாட்டி எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்க, கையின் கீழில் ஆசீர்வதிங்க, அப்பத்தின் தண்ணியில் ஆசீர்வதிங்க. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. இந்த மாசத்துல கடன் பிரச்சனை எந்த குடும்பத்துக்குள்ள அதிகமாக இருக்கோ அந்த உபத்திரத்தை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்தாங்க. சரீரத்தில் பலவீனத்தோட படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ கர்த்தருடைய ஜீவன் அப்பா அந்த நாளை உங்கள் பிள்ளைகளுக்குள்ள இறங்கி வரட்டுப்பா. தீர்காயுஸ் தாங்கப்பா. சுகம், பலன், ஆரோக்கியத்தை எடுங்க. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க ராஜா. எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரம்பா, பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அவனோட வாழ்க்கையிலே இந்த வருஷத்துல சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொள்கிற ஆண்டா இருக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. குடும்பத்துக்குள்ள பிரிவினை, சந்தேகங்கள், கோர்ட்டு கேஸில் போயிட்டுருக்காங்கப்பா, எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்காங்க, ஏற்ற துணை தாங்க. ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்ட கர்த்தர் கிருபை செய்யுங்க. சிறியோர் முதல் முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் அருளிய மினிஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் தொடர்பால் உங்களுக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.